ER டயக்ராம்ல அவர் என்ன விஷயம் எல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதலாவது போய். சோ இப்ப இங்க பாருங்க, இங்க உட்பொருள் ஒன்றின் பிரதான சாவிகள், உட்பொருள் ஒன்றின் பிரதான சாவிகள் மற்றும் பண்புகள் ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றால் தானே. சோ பாப்போம், இந்த இடத்துல கம்பெனி ஒன்றின் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஊழியர்கள் வேலை செய்கின்றனர். சோ அப்ப இங்க நீங்க இதை பார்க்கவே உங்களுக்கு விளங்குது எப்படின்னா, ரைட். சோ அப்ப இங்க உங்களுக்கு இதை பார்க்கவே இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் விளங்கும். என்னன்னு கேட்டா, கம்பெனி ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானதுன்னு சொல்றாரு. சோ அப்ப கம்பெனி ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானு வரும்போது இங்க நீங்க பாத்துக்கலாம், ரைட். சோ அப்ப நீங்க பாத்துக்கலாம், கம்பெனி ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அப்படின்னு வரும்போது நீங்க தெளிவா ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். கம்பெனின்ற ஒரு உட்பொருளா இருக்கும். ரைட். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கொஞ்சம் குறைவா இருக்குதா? சரி, ஓகே. இப்ப கேக்குதா தம்பி? ஓகே, கேக்குதா? தெளிவா கேக்குதானே? பிரச்சனை இல்லையா சவுண்ட்? இடத்துல உடையிற மாதிரி இருக்கு. அதான் அந்த கவரேஜ் கொஞ்சம் கொலை பண்ணா. இங்கேயும் சேம், அதாவது மழை சீன் தான். நானும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கிளாஸ் டைம் போட்டதே அதுக்காக செய்யணும்ன்றதுக்காக தான் நான் செய்ய முடிவெடுத்து வந்து, சரி பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளவு செய்யணும் அவ்வளவு கண்டினியூ பண்ணும். சரி, ஓகே. ஸோ அப்ப இங்க பாருங்க, ரைட். ஸோ அப்ப இங்க பாருங்க, நாங்க என்ன ஆப்ஷனு போறோம் என்றால், இதுல கம்பெனி ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஊழியர்கள் வேலை செய்கின்றனர் அப்படித்தானே சொல்றாரு. அப்ப கம்பெனி ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான போது ஒரு கம்பெனின்ற இந்த தனி உட்பொருளா இருக்கும். இங்க இந்த கம்பெனின்னு சொல்ற விஷயம், இந்த கம்பெனி அப்படின்றது ஒரு உட்பொருளா இருக்கும். அதே மாதிரி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஊழியர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 நபர்கள் சம்பந்தமா தான் இந்த கேள்வி போகுது பாருங்க. இரு நபர்கள் சம்பந்தமா இந்த கேள்வி போறதுனால இந்த 2 நபரும் சம்பந்தப்படும். இரு நபர்கள் சம்பந்தமா கேள்வி போறதுனால இந்த இரு நபர்களும் இதுல சம்பந்தப்படும். அதுக்கு பிறகு வேலை செய்கின்றனர். அப்ப கம்பெனி ஒன்றில் குறித்த எண்ணிக்கையிலான ஊழியர்கள் வேலை செய்கின்றனர் அப்படின்றார். அப்ப நான் இதை ER டயக்ராமுக்கு மாத்துறதா இருந்தால், நான் முதலாவது படம் வர்றதுக்கு முதல்ல நான் படம் வரைய நான் டிக்ளேர் பண்ணிக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் ஒன்று இருக்கு தம்பி. நான் படத்தை வரையறதுக்கு நான் டிக்ளேர் பண்ணிக்கணும் மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ரைட். சோ டிக்ளேர் பண்ணிக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இந்த கம்பெனி ஒரு உட்பொருளை கண்டுபிடிச்சிட்டேன், அதே மாதிரி ஊழியர்கள் ஒரு உட்பொருள்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கு பிறகு சொல்றாரு எம்ப்ளாயி ஐடி, நேம், அட்ரஸ் மற்றும் பர்த் டேட் ஆகியவை ஊழியர் பற்றிய தரவுகள் ஆகும். அப்ப இந்த தரவுகள் எல்லாம் யாருக்குரியதா? ஊழியருக்குரியது. அப்ப ஊழியருக்கு அவரு பண்புகள் கொஞ்சமும் தாரார். அதே மாதிரி கம்பெனியானது பல செயற்திட்டங்களை கையாளுகிறது. அப்ப கம்பெனிக்கும் இன்னொரு ஆளுக்கும் முடிச்சு போடுவார். அப்ப கம்பெனிக்கும் இன்னொருத்தருக்கும் முடிச்சு விடுறாரு தானே. அப்ப கம்பெனி பல செயற்திட்டங்களை, அப்ப செயற்திட்டம் இன்னொரு உட்பொருளா இருக்கு பாருங்க. அப்ப இந்த செயற்திட்டத்துக்கு ப்ராஜெக்ட் ஐடி, ப்ராஜெக்ட் நேம் மற்றும் ஸ்டார்ட் டேட் ஆகியவை செயற்திட்டம் ப்ராஜெக்ட் பற்றிய தரவுகள் ஆகும். அப்ப இவங்க எல்லாரும் ப்ராஜெக்ட் பற்றிய தரவுண்டு அங்க தரவு சொல்றாரு. சோ இவங்க ப்ராஜெக்டுக்குரிய தரவு, அப்படின்றார். அதே மாதிரி ஒவ்வொரு ஊழியரும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயற்திட்டங்களுக்கு நியமிக்கப்படுவர். அப்ப ஏற்கனவே ஊழியரையும் எடுத்தாச்சு, செயற்திட்டமும் எடுத்தாச்சு தானே. திருப்பி நான் இங்க கீழே கோடு போடுறது ஒண்ணுமே. அதே போல ஊழியரின் கொடுப்பனவு வீதம் செயற்திட்டத்துக்கு ஏற்ப வேறுபடும். ஊழியர் ஒரு குறிப்பிட்ட செயற்திட்டத்துக்கு நியமிக்கப்படும் போது கம்பெனியானது பிரயோகிக்கத்தக்க கொடுப்பனவு வீதத்தை பதிவு செய்ய விரும்புகிறது. அப்ப இது போக எந்த உட்பொருளை பத்தியும் இந்த இடத்துல பேசல. அப்ப அதனால இருக்கு தம்பி, நான் உட்பொருள் வெறுமனே 3 தான்.
சோ பாருங்க நான் கோடு போட்டது 3 பேருக்கு இல்லையா சோ 3 பேருக்கு இல்ல கோடு போட்டேன் அப்ப 3 உட்பொருள் தெரியும் சோ படத்தை வரைஞ்சுக்கிறேன் கம்பெனி எம்ப்ளாயி ப்ராஜெக்ட் படம் வரைஞ்சுக்கிட்டாச்சு ஓகேயா சோ கம்பெனி எம்ப்ளாயி ப்ராஜெக்ட் அப்படின்னு படத்தை வரைஞ்சாச்சு சரியா அப்ப நாங்க படத்தை வரைஞ்சிட்டோம் கம்பெனி எம்ப்ளாயி ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் படத்தை வரைஞ்சிட்டேன் சரி ரைட் சோ இப்ப அதுக்கு பிறகு திருப்பி ஒரு வாட்டி கேள்வியை வாசித்தால் கம்பெனி ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஊழியர்கள் வேலை செய்கின்றார்கள் இப்போ கம்பெனி ஒன்றில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஊழியர்கள் வேலை செய்கின்றனர் அப்படித்தானே சொல்றாரு சோ குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஊழியர்கள் வேலை செய்கின்றனர் அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை சோ அதை எப்படி மார்க் பண்றோம் அப்படின்றால் ஒர்க்ஸ் இந்த அவரே தாராரு பாருங்க இங்கிலீஷ்ல பிராக்கெட்ல அவரே தாராரு கம்பெனி ஒன்றில் வேலை செய்கின்றனர் ஒர்க்ஸ் தாராரா தாராரு அதனால கம்பெனி ஒர்க்ஸ் எம்ப்ளாயிஸ் ஒழுங்கா வாசித்தால் எம்ப்ளாயி ஒர்க்ஸ் கம்பெனி அதே டைம்ல ஒரு கம்பெனில பல எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் குறித்த எண்ணிக்கையிலான பலன்றதை டிக்ளேர் பண்றாரு அப்ப ஒரு கம்பெனில பல ஊழியர்கள் வேலை செய்கின்றனர் என்று பொருந்தும் ரைட்டா அதுக்கு பிறகு இந்த எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயி ஐடி நேம் அட்ரஸ் டேட் பர்த் அப்படி சாரி பர்த் டேட் அப்படின்னு அவருக்குரிய தரவுகள் இருக்குதாம் அப்படின்னு அவருக்குரிய தரவுகள் இருக்கின்றதாம் அப்ப அதையும் மார்க் பண்ணியாச்சு சரியா அதுக்கு பிறகு என்ன சொன்னார் அப்படின்னா திருப்பி கேள்வி பார்த்து போட்டு வரேன் அதுக்கு பிறகு என்ன சொன்னார்னால் ஆகியவை ஊழியர் பற்றிய தரவுகளாகும் கம்பெனியானது பல செயற்திட்டங்களை கையாள்கிறது செயற்திட்டத்துக்குரிய பண்பையும் தாராரு அப்ப கம்பெனியானது பல செயற்திட்டங்களை கம்பெனி பல செயற்திட்டங்களை பாரு ஒரு கம்பெனி பல செயற்திட்டங்களை ஒன் டு மெனி கையாள்கிறது ஓகே சோ இந்த ப்ராஜெக்ட் ஐடி ப்ராஜெக்ட் நேம் ஸ்டார்ட் டேட் என்றதை கொண்டிருக்குது அப்படின்றாரா சோ அதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு அவர் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நானும் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஓகேயா அவர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நானும் மார்க் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு அவரு எம்ப்ளாயிக்கும் ப்ரொஜெக்டுக்கும் ஒன்று சொன்னாரு எம்ப்ளாயி ப்ரொஜெக்ட்ல வேலை செய்யலாம் சொன்னாரா எஸ் அப்போ ஒரு எம்ப்ளாயி ஒரு ப்ரொஜெக்டுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்னு சொன்ன அதே டைம்ல ஒரு ப்ரொஜெக்ட்ல பல எம்ப்ளாயிஸ் வேலை செய்யலாம் என்றும் சொன்னாரு அதனால ஒரு ப்ரொஜெக்டுக்கு பல எம்ப்ளாயி ஒரு எம்ப்ளாயி பல ப்ரொஜெக்ட்ல மெனி டு மெனி அதே நேரத்துல இங்க ஒரு எம்ப்ளாயி ப்ரொஜெக்ட்ல வேலை செய்யற கொடுப்பனவு வீதமும் பதியப்படும் என்றாரு பில்லிங் ரேட்டும் பதியப்படுது விளங்கிட்டா இந்த ER டயக்ராம் வரைஞ்சது விளங்கிச்சா விளங்கிச்சுன்னா சொல்லுங்க ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா கேளுங்க சார் இந்த எம்ப்ளாயிக்கு வந்து மெனி போட்டிங்க தானே எம் போட்டிங்க தானே எந்த எம் கேக்குறீங்க தம்பி எதுல இருந்து வந்த எம்னு சொல்லுங்க யார்ல இருந்து வந்த எம் அந்த கம்பெனில இருந்து வந்து கம்பெனில இருந்து வந்த எம் சொல்லுங்க அதுல அந்த எம்முக்கு பதிலா என் போட்டா நீங்க ப்ரொஜெக்ட்டுக்கு வரதுக்கும் என் தானே போடணும் இல்ல அப்படி இல்ல தம்பி அதாவது நான் எப்படின்னு கேட்டா நீங்க ஒரே தொடர்புடைமை தானே அதுலதான் ஒரே எழுத்து 2 முறை யூஸ் பண்ணலாம் மத்தபடி நீங்க என் அல்லது எம் யூஸ் பண்ணிக்க அந்த எம்என் போடுறது பிரச்சனை இல்லை நான் இங்க எம் எழுதினதுக்காக வேண்டி இங்க எம் எழுதல திருப்பி சொல்றேன் இந்த இடத்துல எம் அப்படின்னு போட்டதுக்காக வேண்டி இங்க எம் இல்லை சரியா இங்க நீங்க எம் எழுதி போட்டு இங்க நீங்க என்னன்னு எழுதிக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை சோ அது உங்களோட ஆப்ஷன் நீங்க விரும்ப நம்ம எழுத்த வந்து இங்க யூஸ் பண்ணி எழுதிக்கொள்ள சார் மத்த அந்த பில்லிங் ரேட் பில்லிங் ரேட் சொல்லுங்க தம்பி அது வந்து ப்ராசஸ் ஆகி தானே வருது அது வந்து தம்பி அதாவது இந்த பில்லிங் ரேட் அப்படின்றது ஒரு எம்ப்ளாயி குறிப்பிட்ட செயற்திட்டத்துக்கான பில்லிங் ரேட் சரி பாருங்க அந்த வேர்டை கொஞ்சம் திருப்பி உங்களுக்கு டிக்ளேர் காடி போட்டு வர கேள்வியில இங்க பாருங்க இந்த கேள்வியில எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அவர் சொல்ற ஒரு விஷயத்த பாருங்க இடத்துல ஊழியரின் கொடுப்பனவு வீதம் செயற்திட்டங்களுக்கு ஏற்ப வேறுபடும் அப்படிதானே சொல்றாரு ஊழியரின் கொடுப்பனவு வீதம் செயற்திட்டங்களுக்கு ஏற்ப வேறுபடும் என்று சொன்னா இப்ப நான் இந்த ஊழியர்ல கொண்டு போய் பில்லிங் ரேட்டை மார்க் பண்ணா
அப்ப ஊழியர்ல கொண்டு போய் பில்லிங் ரேட் மார்க் பண்ணா அந்த ஊழியருக்கு அதுதான் பில் என்ற மாதிரி வந்துடும், அதுதான் பேமெண்ட் என்ற மாதிரி வந்துடும். சரியா? அவருக்கு அதுதான் பேமெண்ட் என்ற மாதிரி வந்துடும். அதே டைம்ல ப்ரொஜெக்ட்ல கொண்டு வந்து மார்க் பண்ணா ஒரு ப்ரொஜெக்டுக்கு அவ்வளவுதான் வந்துடும். ஆனா இவர் எப்படி சொல்றார் என்றால் ஊழியருக்கும் செயற்திட்டத்துக்குமான கொடுப்பனவு தானே. அதனால இவங்க 2 பேரும் யாருல சம்பந்தப்படுறாரோ அவர் மூலமா தான் நான் நோட்டுக்கு போகணும், அவர் மூலமா தான் தொடர்புடைமைய குறிச்சு காட்டிக்கணும். விலங்குதா சொன்னது? அதனாலதான் தம்பி நான் இங்க பில்லிங் ரேட்டை கொண்டு வந்து இதுல மார்க் பண்றேன். ஓகே நான் அந்த ரவுண்ட சொல்றேன் சார். இந்த ரவுண்ட் வந்து இந்த விட்டு வரது ப்ரோசஸ் பண்றது இல்ல இந்த அது வராது. அதாவது தம்பி இது பில்லிங் ரேட்டை வந்து அதாவது தம்பி அந்த உருவாக்கப்பட்ட தொடர்புடைமையா வராது. என்ன கேட்டா இது வந்து பெறப்பட்டது இல்லை, அவரே சொல்றாரு பில்லிங் ரேட் வந்து இருக்குது அப்படின்னு. இப்ப பில்லிங் ரேட்டை நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் அப்படின்னா இந்த அப்படி போடலாம். ஆனா இங்க கேள்வியே சொல்லப்படுற பில்லிங் ரேட் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு, அப்ப அதனால நான் அப்படி எழுதிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதை நீங்க எக்ஸ்ட்ரா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீக் என்டிட்டி ஸ்ட்ராங் என்டிட்டின்னு வரேன், அது கொஞ்சம் இல்ல வீக் என்டிட்டி ஸ்ட்ராங் என்டிட்டி இதுல வீக் என்டிட்டி ஒண்ணுமே இல்ல, இதுல வீக் என்டிட்டிஸ் எதுவுமே இல்ல. சோ அப்படியே மார்க் பண்ணேன். அடுத்த क्वेश्चनல வீக் என்டிட்டி இருக்கு. அடுத்த வேறுபாடுகள் என்ன? இப்ப வேறுபாடு என்ன கேட்டா தம்பி, இப்ப இதுல நான் ஒரு விஷயம் பாருங்க. இப்ப இதுல நான் மார்க் பண்ணல, நான் கட்டாயம் நாங்க எக்ஸாம் பேப்பர் செய்யும்போது பாருங்க இந்த இடத்துல சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க. அதாவது எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயி ஐடி பிரைமரிக்கு, அதே மாதிரி ப்ரொஜெக்டுக்கு ப்ரொஜெக்ட் ஐடி பிரைமரிக்கு. சரியா? இப்ப ஒருவேளை எம்ப்ளாயின்ற ஆளுக்கு அவர்த பிரைமரிக்கு இங்க மட்டும் இருக்காம ப்ரொஜெக்டுக்கும் சேர்ந்து இருந்தா, எம்ப்ளாய்க்குரிய பிரைமரிக்கு இங்க மட்டும் எம்ப்ளாயி ஐடி இருக்காம ப்ரொஜெக்ட்லயும் சேர்ந்து, அப்ப ப்ரொஜெக்ட்ல இருந்து வார ஏதோ ஒன்று சேர்த்து தான் எம்ப்ளாய்க்குரிய பிரைமரிக்கு நான் கண்டுபிடிக்கணும்டா. அப்ப எனக்கு ப்ரொஜெக்ட் தெரியாம எம்ப்ளாயி தெரியுமா? தெரியாது தானே. பாருங்க, ப்ரொஜெக்ட் என்னன்னு தெரியாம எம்ப்ளாயி யாருன்னு தெரியாம போயிடும். ஒருவேளை அவருடைய பிரைமரிக்கு இங்க இருந்தா, அப்ப அதனால நான் சொல்லுவேன் இந்த எம்ப்ளாயின்றது அப்ப ஒரு வீக் என்டிட்டியா போயிட்டு, இந்த எம்ப்ளாயின்றது அப்போ ஒரு வீக் என்டிட்டியா போயிடும். அப்படி இல்லையா? இப்ப இந்த எம்ப்ளாய்க்கு தனியா ஒரு கீ இருக்குதானே, அதே மாதிரி ப்ரொஜெக்டுக்கு தனியா ஒரு கீ இருக்குதானே. அப்ப அதனால எம்ப்ளாயி தனித்துவமான உட்பொருள், தனித்து வார உட்பொருளா இருந்தா இது வீக்கா போகலாது. அதே மாதிரிதான் நீங்க தனித்து வார உட்பொருள், இது வீக்கா போகாது. இந்த கொஸ்டின்ல வீக் என்டிட்டி இல்லை. வீக் என்டிட்டி உள்ள கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் வந்து வீக் என்டிட்டி இருக்கு. அப்ப நம்ம இதை பார்ப்போம் ஃபுல்லா, இது ஒரு முறை வரையில பார்ப்போம். அப்ப இதை வரையில பார்த்த பிறகு நான் ஒரு விஷயத்துக்கு போறேன். ரைட்? ஓகேயா? இந்த கேள்வியை கொஞ்சம் ஒரு முறை தெளிவா வாசி போட்டு வாரணும். இந்த கேள்வியை கொஞ்சம் ஒரு வாசி தெளிவாக வாசித்து வரும். பாருங்க, கம்பெனியானது பாருங்க, கம்பெனியானது நாடு முழுவதும் பல கிளைகளை கொண்டுள்ளது. கம்பெனியானது நாடு முழுவதும் பல கிளைகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு கிளைகளின் முகவரி மற்றும் தொலைபேசி எண் ஆகியவை களஞ்சியப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு கிளைக்கும் தனித்துவமான கிளை எண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு கிளைக்கும் உத்தியோகத்தர்கள் இருப்பதுடன் அது முகாமையாளர் ஒருவரையும் கொண்டுள்ளது. முகாமையாளர் தரப்பட்ட கிளையின் நாளாண்டு செயற்பாட்டுக்கு பொறுப்பாவார். ஒவ்வொரு உத்தியோகத்தருக்கும் கம்பெனி ரீதியில் உத்தியோகத்தர் எண் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கிளையும் வீடியோக்களை வைத்திருக்கின்றது. வீடியோ பற்றிய வீடியோ எண், தலைப்பு, வகை, பிரதான நடிகர் மற்றும் இயக்குனர் போன்ற விவரங்களையும் களஞ்சியப்படுத்த வேண்டியுள்ளது. வீடியோ எண்ணானது வீடியோவினை தனித்துவமாக அடையாளப்படுத்துகிறது. வீடியோ ஒன்றின் பல பிரதிகள் ஒவ்வொரு கிளைகளிலும் காணப்படுவதுடன் ஒவ்வொரு பிரதியும்
பிறவி எண்ணினால் அடையாளப்படுத்தப்படுகின்றன. எக்ஷன், அடல்ட், சில்ட்ரன், டிராமா, ஹாரர் அல்லது ஃபிக்ஷன் போன்றவாறு ஒவ்வொரு வீடியோவும் வகைப்படுத்தப்படுகின்றன. கம்பெனியில் இருந்து வீடியோ பிரதிகள் வாடகைக்கு வழங்கப்பட முன்னர் வாடிக்கையாளர் ஒருவர் கிளை ஒன்றில் பதிவு செய்ய வேண்டும். இதன் போது அங்கத்தவர் பெயர் மற்றும் பதிவு செய்த திகதி ஒவ்வொரு அங்கத்தவருக்கும் தனித்துவமான அங்கத்துவ எண் வழங்கப்படுகிறது. பதிவு செய்த பின்னர் அங்கத்தவர் ஒரே தடவையில் 10 வரையிலான வீடியோ பிரதிகளை இரவல் பெற முடியும். வீடியோ பிரதி இரவல் பெறப்படும் போது இரவல் எண், வீடியோ இரவல் வழங்கிய மற்றும் மீள வழங்கப்பட்ட திகதிகள் போன்ற விவரங்கள் களஞ்சியப்படுத்தப்படுகின்றது. இரவல் எண்ணானது கம்பெனி ரீதியில் தனித்துவமானது என்று ஒரு பெரிய கேள்வியை சொல்லி முடித்தார். இப்ப இந்த மாதிரி ஒரு மூச்சுக்கு வாசித்தால் இந்த கேள்வி ஒன்றும் செய்யலாது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு மூச்சுக்கு வாசிச்சு விட்டோம்னா இந்த கேள்வி ஒன்றும் செய்யலாது. நிதானமா தான் வாசிக்கணும். நான் வாசிச்ச ஐடியாஸ் வச்சு முதல்ல நான் ஒவ்வொன்றா கேட்டு போறேன் பாரு. கம்பெனியானது நாடு முழுவதும் பல கிளைகளை கொண்டுள்ளது. சோ கம்பெனி கொண்டுள்ளது கிளை. சோ அப்ப ஒரு கம்பெனி பல கிளைகளை கொண்டுள்ளது. இது ஓகே தானே? இந்த விஷயம் ஓகேயா? ரைட். சோ ஒரு கம்பெனி பல கிளைகளை கொண்டுள்ளது. அடுத்து, ஒவ்வொரு கிளையின் முகவரி மற்றும் தொலைபேசி எண் ஆகியவை களஞ்சியப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு கிளைக்கும் தனித்துவமான கிளை எண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு கிளைக்கும் உத்தியோகத்தர், புதிய ஒரு பொருள் போறோம், அது வரைக்கும் உள்ள படத்தை கீழ். ஒவ்வொரு கிளைக்கும் உத்தியோகத்தர் இருத்தல். ஓகேயா? சோ உத்தியோகத்தருக்கு ஒவ்வொரு கிளைக்கும் உத்தியோகத்தர் இருத்தல். அதே டைம்ல அது முடிய பாருங்க, அதே டைம்ல அது முகாமையாளர் ஒருவரையும் கொண்டுள்ளது. முகாமையாளர்ன்றதும் அவரும் ஒரு உத்தியோகத்தர் தானே. அதனால நீங்க உத்தியோகத்தர் முகாமையாளர் 2 உட்பொருள் மார்க் பண்ண அவசியம் இல்லை. உத்தியோகத்தர்லயே நான் முகாமித்தர்களுக்கு சேர்த்து மார்க் பண்றேன். அப்போ ஒரு கிளைக்கு ஒரு முகாமித்தர், உத்தியோகத்தர், ஒரு முகாமையாளர். அங்கே பாயிண்ட் வந்துட்டா இல்லையா? அதே டைம்ல உத்தியோகத்தருக்கு பெயர், உத்தியோகத்தர் எண், சம்பளம், நிலை என்றது இருக்கிறான். இந்த நிலை என்றது இருக்கிறதுனாலதான் நான் வேற ஒரு மாதிரி திருப்பி முகாமையாளர் மார்க் பண்ணல. இந்த நிலைக்குள்ள மார்க் பண்ணிக்கலாமே, முகாமையாளர் விஷயத்த மேனேஜர் அப்படின்னு மார்க் பண்ணிக்க இயலும். அதனால எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணல. சொல்ற விஷயம் விளங்குதா? சொல்றது விளங்குதா? ரைட். அப்ப அடுத்த பாருங்க. அதுக்கு பிறகு கிளைக்கு கிளையன் தனித்துவம், உத்தியோகத்தருக்கு உத்தியோகத்தரின் தனித்துவம் என்றது அங்க மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு வீடியோக்குள்ளவா. ஒவ்வொரு கிளையும் வீடியோக்களை வைத்திருக்குதாம். வீடியோக்களை வைத்திருக்குதாம். அப்ப ஒவ்வொரு கிளையும் வீடியோக்களை. அப்ப ஒரு கிளையில பல வீடியோ இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடியோ பல கிளையில இருக்கும். அதான் அவர் சொல்றாரு. அப்ப ஒரு கிளையில பல வீடியோஸ் இருக்கும், ஒரு வீடியோ பல கிளைகள்ல இருக்கும் என்றதான் அவர் ஒவ்வொரு கிளையும் பல வீடியோக்களை சொல்றாரு. அதுக்கு பிறகு இந்த வீடியோக்கு பிரதான நடிகர், இயக்குனர், வகை, தலைப்பு, வீடியோ எண் என்பன காணப்படுதா? இந்த வீடியோ எண் தனித்துவமானது அப்படின்றார். அது போக பிரதி. வீடியோவுக்கு பிரதி இருக்கிறாம். அப்ப நீ யோசிச்சு பாத்துக்கோ, வீடியோவுக்கு பிரதின்றா தம்பி, வீடியோ இல்லாம பிரதின்ற விஷயம் வரலுமா? இயலாது. அப்ப பிரதிக்குரிய உண்மையான பிரைமரிக்கு வீடியோல இருக்கும். வீடியோக்குரிய பிரதி இது ஒரு பிரதி, 2 பிரதி, 3 பிரதி போனா முதலாம் வீடியோல முதலாம் பிரதி, முதலாம் வீடியோல 2ஆம் பிரதி, முதலாம் வீடியோல 3ஆம் பிரதி மார்க் பண்ணிக்க கூடிய மாதிரி இருக்குமா இல்லையா? அதுதான் அங்க சொல்றது. ஓகே, ரைட். அதுக்கு பிறகு வீடியோ பிரதிகள் கிளைகள்ல காணப்படுதுன்றாரு. அதனாலதான் கிளைகள்ல காணப்படுது. இங்க நீ யோசிப்பாரு, இதுக்கு டபுள் மார்க்ல போற டைமண்ட் ஷேப்பும் இதுக்கு சிங்கிள் மார்க்ல போற டைமண்ட் ஷேப்பும் எழுதிக்க. ஏன் அப்படி எழுதிக்கிறேன்டால், இப்ப நீ தம்பி இதுக்கும் சிங்கிள் மார்க் இதுக்கும் சிங்கிள் மார்க் போட்டோம் அப்படின்னு வச்சுக்க. இப்ப இந்த வீக் என்டிட்டிக்குரிய இந்த
பலவீனமான உட்பொருளுக்குரிய பிரதான உட்பொருள் யார் என்பது தெரியாம போய்த்தரும். அதாவது இவருக்குரிய பிரைமரி கீய யாரு எடுத்து தருவார்ன்றது இல்லாம போய்த்தரும். அப்ப அவருடைய பிரைமரி கீ யாருல இருந்து வரும் அப்படின்றது இல்லாம போய்த்தரும். அதனாலதான் அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இவருக்கு டபுள் மார்க் போட்டு எழுதுறோம். அப்ப இவர் இங்க வரும்போது இப்ப எனக்கு ஷுவரா தெரியும் பார்க்கும்போது பிரதியிட பிரைமரிக்கு இங்க இருந்து பெறப்படும். ஓகேயா? சோ அது போல பிரதிக்கு பிரதி எண் தனித்துவம் என்றதால பிரதிக்கு பிரதி எண் தனித்துவம் அந்த பிரதி என்ன நான் தொட்டுடலுக்கு இருக்கிறேன் ஏன்னு கேட்டா இதுக்கு இங்கிருந்துதான் முதன்மை சாவி. சோ வீக் அதாவது பலவீனமான உட்பொருளுக்கு நாங்க ஒரு நாளும் அண்டர்லைன் பண்ணி கீறது இல்லை, டொட் லைன் போட்டு தான் கீறோம். அதனாலதான் இந்த மாதிரி செஞ்சது. ஓகேயா? சோ அப்ப அடுத்த கட்டம் வாடிக்கையாளர் விஷயத்த வாடிக்கையாளர் கிளைகள்ல பதிவு செய்யணும். அப்ப ஒரு வாடிக்கையாளர் ஒரு கிளையில பதிவு செய்வாரு, ஒரு கிளையில பல வாடிக்கையாளர்கள் பதிவு செய்வார்கள். therefore one to many. அதனால ஒன்றுக்கு பல. வாடிக்கையாளருக்கு அங்கத்துவ எண் பெயர் என்பதை காணப்படுதா? சோ அப்ப அங்கத்துவ எண் இங்க பிரைமரி கீயா இருக்கும். பதிவு செய்தல்ல திகதி. அதே மாதிரி வாடிக்கையாளர் ஒரு நேரத்துல 10 வரையான வீடியோ பிரதி. சோ அப்ப இங்க மெனி. அதே டைம்ல ஒரு பிரதி பல வாடிக்கையாளருக்கு போக இயலுமா இல்லையா? கடையில ஒரே பிரதியா வச்சுப்பான், பல பிரதி இருக்குன்னு. சோ அப்ப ஒரு பிரதி பல வாடிக்கையாளருக்கு போகும். சோ அதனால இங்க மெனி. ஓகேயா? சோ அப்ப இங்க இரவல் எண் இருக்குதா? அதே டைம்ல திகதி வழங்கிய திகதி மீள வழங்கப்பட்ட திகதி இருக்குதா? சோ இப்ப வழங்க தம்பி விஷயம் அப்ப இப்போ ஓகேயா பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க என்ன செய்யலாம்? ரைட்டா விஷயம்? சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளு. சார் இந்த பிரதி வந்து வீக் என்டிட்டி தானே? அப்ப அந்த கொண்டிருத்தலுக்கும் வந்து டபுள் லைன் வருமா? எல்லாத்துக்கும் அப்படியே வரும். வீக் என்டிட்டி வரும்போது அந்த இதுக்கும் என்டிட்டி ஒன்று வந்தா டைமண்ட் ஷேப்பும் வீக் என்டிட்டி ஒன்று வந்தா தம்பி அந்த வீக் என்டிட்டி ஒரு பிரதான உட்பொருள் இருந்தா சரியா? ஏன்னா பிரதானமான இந்த வீக் என்டிட்டியில முதன்மை சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கான உட்பொருள் ஒன்று இல்லாம நான் வீக் என்டிட்டி எழுதுறேன் தம்பி. அப்ப இந்த வீக் என்டிட்டியில முதன்மை சாவி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு உட்பொருள் தேவையே. அப்ப இவட முதன்மை சாவி யாருல இருக்கும் என்றதை காட்டுறதுக்காகத்தான் நான் டபுள் லைன்ல மார்க் பண்ணேன். மற்றபடி டபுள் லைன்ல மார்க் பண்றதுக்கு காரணம் இந்த வீக் என்டிட்டிக்குரிய இந்த பிரதி என்று சொல்ற பலவீனமான உட்பொருளுக்குரிய முதன்மை சாவி வீடியோ என்ற இந்த இருக்கும். இது மாதிரி டயக்ராம் தந்துடனே உங்கள்கிட்ட இப்ப யாராவது ஒரு கேள்வி கேட்கிறோம் எப்படின்னு கேட்டா பிரதியின் முதன்மை சாவி என்னன்னு கேட்டா பிரதிக்குரிய முதன்மை சாவி என்னன்னு கேட்டா ஒருவேளை இதையும் சிங்கிள் லைன்லயே கீறி இருந்தா தனி லைன்லயே கீறி இருந்தால் பிரதிட முதன்மை சாவியா எதை சொல்லுவீங்க? பிரச்சனை வருதுதானே? சோ அப்ப இந்த பிரதிக்குரிய முதன்மை சாவி இங்க இருக்குது. சோ பிரதிட முதன்மை சாவி பிரதி எண் இல்ல, வீடியோ எண் பிளஸ் பிரதி எண். சொல்ற விஷயம் விளங்குதா? பிரதிக்குரிய முதன்மை சாவி வீடியோ எண் பிளஸ் பிரதி எண் தான் பிரதிக்குரிய முதன்மை சாவி. தனியா வீடியோ எண்ணோ தனியா பிரதி எண்ணோ இல்லை. அதை காட்டுறதுக்காகத்தான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இதை நாங்க டபுள் லைன்ல மார்க் பண்றது. ஓகேயா? இப்ப விளங்குச்சா? ஓகே ரைட். சோ அப்ப இந்த படத்தை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா அவங்களுக்கு நான் அடுத்த சொல்லியே போகலாம். அதான் கேட்க
சோ அப்ப நான் கண்டினியூ பண்றேன். சோ பாருங்க ER டயக்ராம் இதுல இப்ப நாம போறது டபுள் ER டயக்ராமுக்குள்ள போறோம். சரியா? சோ அப்ப EER டயக்ராம். இந்த ER டயக்ராம் என்றது தம்பி இது உயர்நிலை தரவு மாதிரி. ER என்பது ஒரு உயர்நிலை தரவு மாதிரியமாகும். இங்க ER வரைபடத்திற்கு நீட்சிப்படுத்தப்பட்ட வசதிகளை கொண்டிருக்கும். கொஞ்சம் இருங்க வாரேன். H என்பது அது டபுள் ER வரைபடத்தினது நீட்சிப்படுத்தப்பட்ட வசதிகளை கொண்டிருக்கும். பின்வரும் எண்ணக்கருக்களை காட்சிப்படுத்துவதற்கு இந்த வரைபட உத்தியை பயன்படுத்த முடியும். அப்ப ER டயக்ராம்ல ஒரு சில விஷயங்கள் என்னால காட்சிப்படுத்த இயலும். அந்த விடயங்களை காட்சிப்படுத்துறதுக்காக தான் தம்பி நாங்க டபுள் ER டயக்ராம் என்ற இந்த புதிய கான்செப்டுக்குள்ள வரோம். சரியா? டபுள் ER டயக்ராம் என்ற இந்த புதிய கான்செப்டுக்குள்ள வாரதுக்கான மெயின் ரீசன் ER டயக்ராம்ல காட்சிப்படுத்த முடியாத ஒரு சில விஷயங்களை இங்க காட்சிப்படுத்துவோம் என்ற காரணத்துக்காக தான். இப்ப இங்க நான் புதுசா எதை காட்சிப்படுத்த போறேன் அப்படின்னு கேட்டா சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த மார்க் பண்ண போறோம். அதே மாதிரி உபவகுப்பு அதான் தமிழ் சொல்றது. அதே மாதிரி ஸ்பெஷலைசேஷன் ஜெனரலைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி டிஸ்ஜாயின்ட் ஓவர்லேப் அப்படின்னு மார்க் பண்ணுவோம். அப்ப இந்த 3 விஷயங்களை அதாவது நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட ER டயக்ராம்ல காட்ட இயலாத நீங்க எப்படி காட்டுறேன்டால் இப்ப நான் அவரோட கேள்வி கேட்கிறேன். ஒரு பாடசாலையானது ஊழியர்களை கொண்டுள்ளது அப்படின்றாரு. ஊழியர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், அதே போல கிளீனர், துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்ற மாதிரி 3 பேரா வச்சுங்க. இப்ப ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கின்றனர். எழுத்தாளர்கள் ஆசிரியர்களின் தரவுகளை எழுத்தச்சிட்டு வழங்குகின்றனர். இப்படி சொல்லும் போது நான் இங்க எல்லா இடத்திலையுமே ஊழியர்கள் அப்படின்னு போக வேண்டி வரும். அப்படி இல்ல ஊழியர் என்ற விஷயத்துக்கும் ஆசிரியரையும் எவ்வாறு தொடர்புபடுத்துறது? ஊழியர்கள், ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள். அப்ப ஊழியர்கள் கொண்டிருத்தல் ஆசிரியர், ஊழியர்கள் கொண்டிருத்தல் துப்புரவு தொழிலாளர் அப்படி எழுதலாமா? இயலாது. விளங்குற விஷயம். ஊழியர் தான் ஆசிரியர், ஊழியர் தான் எழுத்தாளர், எழுத்தாளர் தான் ஊழியர் அப்படின்னு வரும்போது எனக்கு அதை ERல வகை குறிக்க இயலாம். அப்ப அத மாதிரியான ஆட்களை வகை குறிக்கத்தான் நாங்க ஒரு புதிய டயக்ராம் EER என்ற டயக்ராமுக்குள்ள போறோம். சரியா? இந்த EER டயக்ராம் இந்த 3 கான்செப்டையும் கொண்டிருக்கும். அர்த்தம் என்னடா? இந்த 3 கான்செப்டையும் ERல காட்டலாம். சொல்றது விளங்குதா? இந்த 3 கான்செப்டையும் என்ன செய்யலாது? ER டயக்ராம்ல வகை குறிக்க இயலாம். இந்த 3ஐயும் ER டயக்ராம்ல வகை குறிக்க இயலான்ற காரணத்தாலதான் இதை நாங்க டபுள் ERக்குள்ள கொண்டு வரோம். முதலாவது பார்க்க போறேன் சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் தான் என்ன? சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் தான் என்ன விஷயத்துக்கு வரும். சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டா இந்த O level படிக்கிற டைம்ல கிரேட் 10, 11 படிக்கிற டைம்ல நீங்க செட் தொடைகள் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சு அமைக்கலாம். பாருங்க அந்த OL டைம்ல நீங்க செட்ஸ் ஒரு பாடம் படிச்சுப்பீங்க மெட்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ்ல. அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல செட் பாடத்துல நீங்க படிச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டா யூனிவர்சல் செட் அண்ட் சப்செட் அப்படின்னு படிச்சு அமைக்குதா? உதாரணமா நான் நம்பர்ஸ் அப்படி இல்ல, அது யூனிவர்சல் செட்டா இருக்கு. ஏண்டா அந்த நம்பர்ஸுக்குள்ள ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் இருக்கலாம், தசம எண்கள் இருக்கலாம், விஷயம் பின்ன வகையான எண்கள் இருக்கலாம். சோ அப்ப இந்த ஹோல் நம்பர்ஸுக்குள்ள இத்தனை வகையான நம்பர்ஸ், ஒற்றை எண், இரட்டை எண், முதன்மை எண், முக்கோண எண், சதுர எண் அப்படின்னு பல வகையான நம்பர்ஸ் இருக்கலாம். சோ அப்ப பிரதானமா எல்லாமே நம்பர்ஸ், பிரதானமா பார்த்தால் எல்லாமே நம்பர்ஸ், ஆனா அதுல பல வகைகள் இருக்குது. சோ அப்ப இந்த யூனிவர்சல் செட்டை தான் நான் சொல்ல போறேன் இங்க சூப்பர் கிளாஸ், அங்க சப்செட்டா இருந்தது தான் இங்க சொல்றேன் சப் கிளாஸ். ஓகேயா? சோ பாருங்க
உட்பொருளானது இன்னுமோர் உட்பொருளின் உபதொடை போன்று குறிப்பிடப்படலாம். யார? இந்த சப்கிளாஸ. சோ சப்கிளாஸ் இன்னொரு ஆழ்ந்த உபத்தொடை மாதிரி, அதாவது ஒற்றையன் இரட்டையன் அத மாதிரி குறிக்கலாம். இந்த ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சப்கிளாஸ் கொண்டுள்ள உட்பொருளானது சூப்பர் கிளாஸ் எனப்படும். அப்ப யுனிவர்சல் செட் சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றால் விளங்கிச்சா இந்த விளக்கம்? ஓகே ரைட். சோ ஓகேங்களா? இங்க பாருங்க, ஒரு சூப்பர் கிளாஸா இருந்தா அதுக்கு பல சப் கிளாஸஸ் இருக்கும். ஒரு சூப்பர் கிளாஸ் இருந்தா அதுக்கு பல சப் கிளாஸ் இருக்கும். இப்படி சப் கிளாஸ் இருந்தால்தான் நான் அத சூப்பர் கிளாஸ். அப்ப மெயினா இருக்கிறார் சூப்பர் கிளாஸ், அவரு கீழே பாட்டா வாரவர் சப் கிளாஸ். எனக்கு அத இது மட்டும் இல்ல, இப்படியும் மார்க் பண்ணலாம். ஸோ 2 வகையில மார்க் பண்ணலாம். ஸோ இங்க ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கிறேன் தம்பி. இந்த வட்டத்துக்குள்ள ஓ அல்லது டி என்ற எழுத்து வரும். இந்த வட்டத்துக்குள்ள ஓ அல்லது டி அப்படின்னு ஒரு எழுத்து வரும். சோ அது பிறகு சொல்ற என்னன்னு சொல்லி அந்த ஓடிக்கு பதிலா எனக்கு இந்த இடத்துல இஸ் என்று மார்க் பண்ணலாம். ஓகேயா? அடுத்து ஸ்பெஷலைசேஷன். இது சப்கிளாஸ வகைப்படுத்துவதும் வரும். ஸ்பெஷலைசேஷன் அண்ட் ஜெனரலைசேஷன் கன்செப்ட். ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா ஒரு சப்கிளாஸை நான் பிரித்தெடுக்கும் போது, ஒரு சப்கிளாஸை நாங்க வகைப்படுத்தும் போது அந்த சப்கிளாஸ் செய்கின்ற வேலையின் அடிப்படையில் வகைப்படுத்தும். விளங்குதா? ஒரு சப்கிளாஸை வகைப்படுத்தும் போது அந்த சப்கிளாஸ் செய்கின்ற வேலையின் அடிப்படையில வகைப்படுத்துறேன். இப்ப தொழிலாளர்கள் அப்படின்னு ஒரு சூப்பர் கிளாஸை எடுத்தா, தொழிலாளர்கள் என்று ஒரு சூப்பர் கிளாஸை கருதினால் தொழிலாளர்கள் எனக்கு ஆசிரியர்கள், வைத்தியர்கள், பொறியியலாளர்கள் அப்படி பிரிக்கலாமா இல்லையா? சோ அப்ப இந்த தொழிலாளர் விஷயத்தை எனக்கு இவ்வளவா பிரிக்கலாம். ஆனா இந்த ஆசிரியர், வைத்தியர், பொறியியலாளர் நீ 3 பிரிக்கிறது தானே. சோ இந்த 3ஐயும் என்ன அடிப்படையில பிரிச்சேன்? அவங்கள பாக்குற பார்வை வச்சா இல்ல, அவங்க செய்யற வேலையின் மூலமா, அவங்க செய்கின்ற வேலையின் மூலமாக. டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் டீச் பண்றாங்க, சோ ஆசிரியர். வைத்தியர்கள் வைத்தியம் பார்க்கிறார், சோ வைத்தியர். பொறியியலாளர்கள் கட்டுமானங்கள் செய்யறாங்க, சோ பொறியியலாளர். சொல்ற விஷயம் விளங்குதா? அப்ப அவங்க செய்யற வேலையிட அடிப்படையில அவங்க நான் வகைப்படுத்துறேன். அவ்வாறு வகைப்படுத்துறதுனால நாங்க சொல்றது ஸ்பெஷலைசேஷன், சிறப்பான தன்மைக்கேற்ப வகைப்படுத்திக்கிறாங்க. பாருங்க, சிறப்பான ஒரு தன்மைக்கு அமைய வகைப்படுத்தல், அதாவது ஜாப் டைப், மெத்தட் ஆஃப் பே, அது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து வாங்குது. அதாவது தள்ளி பே பண்ற, பேங்க்ல பேமெண்ட் பண்ணுங்கன்னா ஒன்றோ நீங்க சிடிஎம் பண்ணலாம், அப்படி இல்ல போய் எழுதி ஸ்லிப் பண்ணலாம், இல்ல ஆன்லைன்ல பேங்கிங் பண்ணலாம். இது இந்த விஷயங்கள் தான் ஒரு செயல் மூலமாக பிரித்தா நாங்க ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பாருங்க. உதாரணமா பர்சன், டீச்சர், டாக்டர், இன்ஜினியர். பாருங்க, பர்சன், டீச்சர், டாக்டர், இன்ஜினியர். இதை நான் எழுதலாம். பாருங்க, அவ்வாறு எழுதும் போது பாரு, டீச்சர் இஸ் a person, doctor is a person, engineer is a person. ஓகேயா? இதான் ஸ்பெஷலைசேஷன். அதே மாதிரி ஜெனரலைசேஷன், அதாவது ஸ்பெஷலைசேஷனுக்குள்ள வரலையா, சிறப்பான தன்மைக்குள்ள வரலையா, அப்ப இது என்ன தன்மைக்குள்ள போய்த்திரும்? சிறப்பான தன்மைக்குள்ள வரல அப்படின்னால் இது பொதுவான இயல்புக்குள்ள போய்த்திரும். அதாவது செயல்களுடைய அடிப்படையில இல்லாம பாக்குற பார்வையை வச்சு. உதாரணமா வாகனங்களை எடுத்துப்போம். அதுல கார், பஸ், வேன் அப்படி பிரிக்கலாமா இல்லையா? பிரிக்கலாம். ஆனா 3க்குமே செயல் டிரான்ஸ்போர்ட். ஆனா 3ஐயும் கார், பஸ், வேன் பிரிக்க காரணம் 3டையும் ஷேப். 3டையும் அதை பாக்குற பார்வையில தான் பிரிக்கிறோம். அதனால இத சிறப்பாக்கம் அற்ற உப உட்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா பாருங்க, வெஹிக்கிள், கார், பஸ், வேன் பிரிக்கிறது. ரைட்? மாதிரிதான் இங்க car is a vehicle, bus is a vehicle, van is a vehicle. ஓகேயா? பிரிச்சு முடியும். ரைட்? சரி, இப்ப வாரேன் டிஸ்ஜாயின். இதுவும் சப் கிளாஸுக்கு தான்.
இது எப்படி கேட்டா ஒரு சப் கிளாஸ், உதாரணமா ஒரு சப் கிளாஸ்ல வர ஆள் இன்னொரு சப் கிளாஸ்ல வரல அப்படின்னா நாங்க இவங்கள டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு உதாரணமா யூனிவர்சல் செட் எழுதலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுல odd numbers 1 3 5 7 9 வரைக்கும் போலாம். அதே டைம்ல இதுல நான் odd number 1 3 5 7 9 பிரைம் நம்பர்ஸ் முதன்மை எண்களாக 3, அதாவது 2 2 3 5 7 வரைக்கும் போகலாம். பாருங்க odd நம்பர்ல வர அதே விஷயம் பிரைம் நம்பர்லயும் வருதா இல்லையா? யாரு odd நம்பருக்கும் பிரைம் நம்பருக்கும் வாரார்கள் 3 5 7. அப்ப இந்த 3 பேரும் odd நம்பரும் தான் பிரைம் நம்பரும் தான். அப்ப இங்க ஜாயிண்ட் ஒன்று இருக்குது. அப்ப odd நம்பர்ல வர அதே பதிவுகள் இங்க பிரைம் நம்பர்லயும் வருதா? அப்ப இது டிஸ்ஜாயிண்ட் இல்ல, இது வந்து ஓவர்லாப்பிங், ஒரே விஷயம் திருப்பி வாரது. டிஸ்ஜாயிண்ட் இருந்தா odd number even number. odd number ஒற்றை எண்கள், even number இரட்டை எண்கள் ரெண்டு ஒரு நாளும் சேராது. அப்ப இந்த இடத்துல இதை நாங்க டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னுவோம். உதாரணமா பேசனை பிரிக்கிறேன் தானே, டீச்சர் டாக்டர் இன்ஜினியர். டீச்சர் டாக்டர் இன்ஜினியர் பிரிக்கும் போது டீச்சர் டாக்டரா வேலாது, டீச்சர் இன்ஜினியரா வேலாது. இப்ப இன்ஜினியர் ஆகிக்கிறாக்களும் டீச் பண்றாங்க, நான் அந்த ஆப்ஷன்ல வரல. நம்ம கவர்மெண்ட்ல வேலை செய்யறாக்களை வச்சு யோசிச்சுமே, கவர்மெண்ட் டீச்சர் கவர்மெண்ட்ல இன்ஜினியர் ஆயிடுமா? அதே வேலை செய்யலாமா? இயலாது. அதனால அப்படி யோசிச்சா அப்படி அந்த ஆப்ஷன்ல வந்தால் அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்துவமான டீச்சர்ல உள்ள ஒரு பதிவு இன்ஜினியர்ல வராது, டாக்டர்ல உள்ள ஒரு பதிவு இன்ஜினியர்ல வராது. அப்ப இந்த இடத்துல டிஸ்ஜாயிண்ட். டிஸ்ஜாயிண்ட காட்டுறதுக்காக வேண்டி நான் டி அப்படின்ற வேர்டை பயன்படுத்துவேன். பாருங்க, வெஹிக்கிளுக்குள்ள உண்மையிலே வந்தால் வெஹிக்கிள், கார் ஒரு நாளும் பஸ்ஸால் ஆகுது, பஸ் ஒரு நாளும் வேணா போகலாது, வேன் ஒரு நாளும் பஸ்ஸாக போகலா, வேன் ஒரு பஸ்ஸாலும் கார் ஆகல. இந்த 3க்குள்ளேயும் பதிவுகள் தனித்துவமான பதிவுகளாக தான் இருக்கும். ஓகேயா? என்னதான் நீ கார் இன்ஜினை வச்சு பஸ் உருவாக்கினாலும் பார்த்து போட்டு நான் பஸ்ன்னு தான் சொல்லுவேன், கார்னு சொல்ல மாட்டேன். சரிதானே? சரியா? என்னதான் பஸ் இன்ஜினை வச்சு வேனை உருவாக்கினாலும் அதை பார்த்தா வேணுன்னு தான் சொல்லுவோம், ஒரு நாளும் பஸ் இந்த மாட்டேன் விஷயம். அதாவது இங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வர ஒவ்வொரு சப் கிளாஸ்ல வரதும் தனித்துவமானதா இருக்கும். ஓகே, அப்ப ஓவர்லப்பையும் அங்கே விளங்கப்படுத்தினர். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவுகள் வாரது. பர்சன், எம்ப்ளாயி, சூப்பர்வைசர், மேனேஜர். பர்சன், எம்ப்ளாயி, சூப்பர்வைசர், மேனேஜர். எப்படியோ எம்ப்ளாயி தாண்டா சூப்பர்வைசரும் மேனேஜரும். சூப்பர்வைசர் ஆகிக்கலாம், மேனேஜர் ஆகிக்கலாம், ஆனா ஒரு எம்ப்ளாயி தான். அப்ப அதுக்கு நான் ஓ என்று போட்டு காட்டுவேன், ஓவர்லப். டிஸ்ஜாயிண்ட்க்கு டி, ஓவர்லப்புக்கு ஓ. ஓகேயா? ஓகே, இல்லைங்கிட்டா தம்பி? எனிதிங் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது டவுட்ஸ், குழப்பங்கள் இருந்தா சொல்லிக்கலாம். ஓகே, ரைட். அப்ப நம்ம அடுத்த கட்டம் போறோம். தரப்பட்டுள்ள WER வரைபடத்தின் உருப்படிகளை இனம் காண்க. தரப்பட்டுள்ள WER வரைபடத்தின் உறுப்புகளை இனம் காண்க. பாருங்க இந்த WER டயக்ராம். இந்த WER டயக்ராம்ல பர்சன் சொல்வது, இந்த பர்சன் அப்படின்றது என்னவா இருக்குது? உபவகுப்பா இருக்குது, சாரி சூப்பர் கிளாஸா இருக்குது. இந்த சூப்பர் கிளாஸுக்கு எம்ப்ளாயி, அலுமினஸ், ஸ்டூடெண்ட் அப்படின்னு 3 சப் கிளாஸஸ் இருக்கின்றது. அந்த 3 சப் கிளாஸும் ஓவர்லப்பிங்ல இருக்குது. அப்படின்னா எம்ப்ளாயி தான், அலுமினஸ் தான் பழைய மாணவர், இவர் மாணவர். அப்ப எம்ப்ளாயி ஒரு ஸ்கூல்ல பழைய மாணவராக இருந்திருக்கோம் மேலும், இல்ல சம்டைம் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கோம் மேலும். அதே டைம்ல எம்ப்ளாயின்றத 3ஆ பிரிக்கிறாங்க, ஸ்டாஃபாம், ஃபேக்கல்டியாம், ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்டா. ஆனா அது டிஸ்ஜாயிண்ட். அப்ப இவங்க 3 பேரும் தனித்துவமான பதிவுகளை கொண்டிருக்குது. அதே டைம்ல ஸ்டூடெண்ட் ஒரு அடிப்படையில, ஒரு இயல்பின் அடிப்படையில கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் பிடிக்கிறாங்க. அது போக வேறையா ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் மார்க் பண்றாங்க. அது போக வேற யார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு மார்க் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் ஒரு டிஸ்ஜாயின்ல ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு டீச்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கிறாரு. ஓகே, ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு டீச்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கிறாராம். ஓகே, சோ இதுதான் இதுல உறுப்புகளை இனம் காண்றது. சோ இவங்க 2 பேரும் டிஸ்ஜாயின்ல உள்ள உபவகுப்புகள், இவங்க 3 பேரும் டிஸ்ஜாயின்ல உள்ள உபவகுப்புகள். அதே டைம்ல இங்க பாருங்க, ஒரு பர்சன் எம்ப்ளாயி அலுமினஸ் ஸ்டூடெண்ட் பிரிச்சுக்கிறாரு. சோ அது பிரிச்சது வந்து சூப்பர் ஸ்பெஷலைசேஷனா ஜெனரலைசேஷனோட பார்த்தா இது ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஒரு சிறப்பான தன்மையில பிரிச்சுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா விளங்குதா, எம்ப்ளாயின்னு வரும்போது வேலையை இனம் கண்டாங்களா இல்லையா, சோ அப்ப ஸ்பெஷலைசேஷன். அதே மாதிரி எம்ப்ளாய பிரிக்கும் போது ஒரு நாளும் ஜெனரல்ல பிரிக்க இயலாத எம்ப்ளாயி அவரோட வேலையில தான் பிரிவாரு. ஸோ அப்ப ஸ்டாஃப், ஃபேக்கல்டி, ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட். லைக்வைஸ் ஸ்டூடெண்ட் அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட், இப்ப படிச்சுட்டு இருந்தா அண்டர் கிராஜுவேட், படிச்சு முடிஞ்சா கிராஜுவேட். ஸோ அப்ப அதுவும் ஸ்பெஷலைசேஷன். ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டீச்சிங் அசிஸ்டன்ட், ஸோ இதுவும் வேலையில. ஸோ அப்ப இவங்க இங்க உள்ள எல்லா உபவகுப்புகளும் ஸ்பெஷலான தன்மைக்கு ஏற்ப பிரியப்பட்ட உபவகுப்புகள் தான். விளங்கிச்சா இந்த விஷயமும்? சோ அப்ப இதுவும் ஓகே அப்படின்னா, இந்த விஷயமும் ஓகே அப்படின்றால் அடுத்ததா உங்களுக்கான ஒரு கொஸ்டின். மருத்துவமனை ஒன்று பல ஊழியர்களை கொண்டுள்ளது. ஊழியர்கள் மருத்துவர், ஆதியர், வரவேற்பாளர் போன்றவாறு இருப்பார். மருத்துவர்கள் நோயாளிகளை மருத்துவர்கள் ஒரு பயிற்சி நிரந்தர அல்லது ஒரு மருத்துவர் பல நோயாளிகளை பார்வையிடலாம். நோயாளியானவர் நோயாளி இலக்கத்தால் தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுவார். ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு அறை ஒதுக்கப்படுகிறது. அறைகள் தாதியர்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. அறை இலக்கம் மூலம் அறையானது தனித்துவமாக அடையாளம் காணப்படுகிறது. ஒவ்வொரு நோயாளிக்கும் பதிவுகள் பேணப்படுகின்றன. இந்த பதிவுகள் வரவேற்பாளர் மூலம் பராமரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பதிவும் பதிவு மூலம் அடையாளப்படுத்தப்படுகின்றது. நோயாளிக்கு இரண்டுக்காகவும் கட்டணங்கள் வரிப்படத்தினை வரைங்க. உம்மால் பெறப்பட்ட அனைத்து எடுகோள்களையும் குறிப்பிடுங்க. இது உங்களுக்கு அடுத்த கிளாஸுக்கான இந்த கொஸ்டினுக்குரிய அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். சோ இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தா இப்ப நீங்க